வில்லிற்கு விஜயன் என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதாவது வில் வித்தை என்றாலே விஜயன் என்று அழைக்கப்பட்ட அர்ச்சுனனையே குறிக்கும். அர்ச்சுனனை மட்டுமே வில்லிற்கு உரியவனாக கூறுவர். ஆனால் விஜயமான தனுசுவையே தன் வசம் வைத்திருந்தவன் மாவீரன் கர்ணன். ஒருமுறை கண்வ மகரிஷி பிரம்மதேவரை நினைத்து பல ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தார். அதனால் அவர் மீது புற்று வளர்ந்தது. அப்புற்றின் மீது மூங்கிலும் வளர்ந்தது. முனிவரின் தவத்தை மெச்சிய பிரம்மதேவர் கண்வ மகரிஷியின் முன்பாக தோன்றி அவருக்கு வேண்டிய வரத்தை அளித்தார். முனிவர் தவம் இயற்றிய போது வளர்ந்த மூங்கிலையும் அதன் சக்தியையும் தனது ஞானத்தால் உணர்ந்த பிரம்மதேவர் அந்த மூங்கிலை கொண்டு 2 தனுசு வில்களை உருவாக்கினார். சிவ தனுசு, விஷ்ணு தனுசு செய்து முடித்த பிறகும் மீதமிருந்த மூங்கிலை கொண்டு பிரம்மதேவர் 3வதாக ஒரு தனுசுவை செய்தார். அதுதான் பிரம்ம தனுசு என்னும் காண்டீபம். இத்தனுசு தேவர்களிடம் கைமாறி தேவர்கள் உலகத்தின் தலைவனான இந்திரன் மூலம் பாண்டவர்களின் ஒருவரான அர்ச்சுனனுக்கு கிடைத்தது. ஈசன் திரிபுரத்தை எரித்து அசுரர்களை கொள்வதற்கு அஸ்திரத்தை தாங்கி எய்யும் அளவுக்கு சிவ தனுசு, விஷ்ணு தனுசு மற்றும் காண்டீபமாகி வில்லருக்கு அவ்வளவு பலமில்லை. எனவே சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை தாங்கும் தனுசை செய்வதற்கான பணியை விஸ்வகர்மா ஏற்றார். அந்த தனுசுவிற்கு விஜயம் என்று பெயரிட்டார். விஜய தனுசுவையும் தெய்வீக அஸ்திரத்தையும் கொண்டு ஈசன் திரிபுரத்தை எரித்து அசுரர்களை வென்றார். அசுர சம்ஹாரம் முடிந்ததும் விஜய தனுசுவை இந்திரனிடம் கொடுத்து பாதுகாக்கும்படி கூறினார். காலம் சென்றது. சத்திரியர்கள் சிலரின் தீய செயல்கள் அதிகமானது. ஆகவே சத்திரிய இனத்தில் பரவி இருக்கும் தீமைகளை அழிக்க விஜய தனுசுவை பரசுராமரிடம் ஒப்படைக்கும்படி இந்திரனுக்கு கட்டளையிட்டார் ஈசன். பரசுராமரும் விஜய தனுசுவை பெற்றுக்கொண்டு பல்வேறு காலநிலைகளில் தீய குணம் கொண்ட சத்திரியர்களை அழித்தார். கால ஓட்டத்தில் கர்ணன் பரசுராமரின் சீடரானான். கர்ணனின் திறமை, குருபக்தி, ஆற்றலை கண்டு வியந்த பரசுராமர் தன்னிடமிருந்த விஜய தனுசை கர்ணனுக்கு அளித்தார். பரசுராமரிடம் சாபம் பெற்ற கர்ணன் அவரிடமிருந்து பெற்ற தனுசுவை பிரயோகிக்காமலே இருந்தான். கர்ணன் பலரிடம் போரிட்ட போதிலும் சரி, சில சந்தர்ப்பங்களில் அர்ச்சுனனிடம் போரிட்ட போதிலும் சரி, விஜய தனுசுவை பயன்படுத்தவே இல்லை. குருஷேத்திர யுத்தத்தில் மட்டுமே பயன்படுத்தினான். இந்த தனுசுவை கையில் வைத்திருப்போரை எவராலும் வெல்ல முடியாது. விஜய தனுசுவை தேரிலே வைத்துவிட்டு தேர் சக்கரத்தை பள்ளத்திலிருந்து மீட்கும் போதுதான் கர்ணனை அர்ச்சுனன் வீழ்த்தினான். விஜய தனுசு கர்ணனின் கையிலே இருந்திருந்தால் அர்ச்சுனனால் கர்ணனை வென்றிருக்கவே முடியாது.